பச்சை பட்டாணி சுண்டல். இதுக்கு காஞ்ச பச்சை பட்டாணி ராத்திரியே ஊற வச்சுருக்கேன். அது அடுத்த நாள் குக்கரில் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் அளவாக தண்ணி விட்டுக்கோங்க, தேவையான அளவு. குக்கர் பார்த்து விசில் விட்டுக்குங்க, ஜாஸ்தி வேக வைக்கக்கூடாது. நான் 5 விசில் விட்டுருக்கேன். விசில் வரும்போது பட்டாணி வாசனை வர ஆரம்பிக்கும், அப்போ அணைச்சிருங்க. ஜாஸ்தி வேக வச்சுன்னா தோலெல்லாம் உறிஞ்சு குழஞ்சிரும். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஆறட்டும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் தாளிச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை வறுப்பட்டோன்னு கம்மி பண்ணிவிட்டு மிளகா வத்தல், பொடியாக இருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை கலந்து விட்டுருங்க. இப்போது வேக வச்ச இந்த பட்டாணி ஆறி இருக்குல்லையே, அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட நமக்கு உப்பு தேவை இருக்கும், ஏன்னா வேகும்போது கொஞ்சம் தான் நம்ம உப்பு போட்டோம். எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் துருவின தேங்காயோட அளவு உங்களோட டேஸ்ட்டு பொறுத்து இருக்குது, எவ்வளோ வேணுமோ சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை அணைச்ச அப்புறமா ரொம்ப வதக்க வேண்டாம். தேங்காய் போட்ட அப்புறம் கேரட் கொஞ்சமாக துருவினது சேர்த்துருக்கேன், எலுமிச்சப்பழச்சாறு சேர்த்துருக்கேன். அடுப்பு அணைச்சாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், உதிராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.